அண்ணாவோட அந்த படுகொலை நியூஸ் வருது. அப்போ கூட ஏதோ அட்டெம்ப்ட் மர்டர்ன்ற மாதிரி தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அம்மாவே ஃபோன் பண்ணி, இல்லைப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி போடுறாங்க, இந்த நியூஸ் பாரு அந்த நியூஸ் பாருன்னு. இப்போ பார்க்குறேன் அதில் கீழேயே இவ்வளோ பேர் எப்படி நடந்ததுன்னு அவங்களோட வருத்தத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, இவன் தான் சாக வேண்டிய ஆள், எஸ்சிங்கெல்லாம் எனக்கு ஆகவே ஆகாது அப்படியே போடுறாங்க. நீங்களாம் செத்து தொலைங்க நாய்ங்களா, இந்த மாதிரியான வார்த்தைங்க. ஏன்னா என்னோட கம்யூனிட்டி சார்ந்தவங்கள ஒரு எதுக்கு தேவையே இல்லாமல் எல்லாருமே சாகணும், அப்படி என்ன உங்களுக்கு அந்த வெறி அப்படின்னு எனக்கு அந்த ஜூலை 5ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து ஒரு 3 நாள் பார்த்தீங்கன்னா அண்ணனோட நல்லடக்கம் முடிகிற வரைக்கும், கொத்தூரில் முடிகிற வரைக்குமே நானும் எங்கள் அம்மா பெரம்பலூரில் இருக்காங்க. நைட்டு 12 o'clock ஆனாலும் எங்களுக்குலாம் எப்படின்னா தூக்குறோம், டப்புன்னு முழிப்பு வந்துடுது, ஒரு நியூஸ் கேட்ட மாதிரி ஒரு அதிலே தான் இருக்கிறோம், நாங்கள் வெளியவே வரலை.